திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். குறிப்பாக கரூரை சேர்ந்த மகளிர் அணி தலைவர் திமுகவில் இணைந்தது தொடர்பாக அந்த பதிவு இடம்பெற்றிருந்தது. அதுல தமிழ்நாட்டிற்கு இனி தலைவர்களுடைய தலைமைதான் அவசியம் என அறிந்து கட்சியில் இணைந்ததற்கு ஒரு வரவேற்பு அளிக்கும் விதமாக அந்த பதிவு இடம்பெற்றிருந்தது. கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவர் கவிதாவினுடைய இணைப்பு தொடர்பான பதிவுதான் அது. இந்த நிலையில கரூர் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜிக்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கூட்டணி தர்மம் என்பது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே குறிப்பிட்டு பதிவிட்டிருக்காங்க. இந்நிலையில இந்த விஷயம் தொடர்பாக கூடுதல் விவரங்களை தருவதற்காக திருச்சி வேலுசாமி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜியினுடைய பதிவுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில ஜோதிமணி எம்பியும் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் அரசியலில், அதாவது பொது வாழ்க்கையில் ஒழுக்கமோ நேர்மையோ நாணயமோ இல்லாத மனிதர்கள் ஓரங்கட்டப்பட வேண்டும். இது எந்த கட்சிக்கும் அல்ல. அந்த வரிசையில் முதல் மனிதனாக இருப்பவரே செந்தில் பாலாஜி தான். இதை நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக அதே கரூரில் செந்தில் பாலாஜியை பற்றி திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதலமைச்சரும் என்ன பேசினார் என்பதை அவரே புரிந்து கொள்ளட்டும். இன்றைக்கு அவர் செய்திருக்கிற அந்த செயல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அவமானம். அவர்களோடு கூட்டணி சேர்ந்தால் கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துவார்கள் என்று சாதாரண பொதுமக்கள் கூட முகத்தை சுழிக்கின்ற அந்த காரியம் நடந்திருக்கிறது. இது அவமானம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். மல்லாக்க படுத்துக்கொண்டு காரி விழுந்தால் முகத்தில் தான் அது விழும் என்கின்ற கிராமத்து பழமொழியை போல, அதாவது நரிக்கு நாட்டாமை கொடுத்ததை போல பாலாஜிக்கு நாட்டாமை கொடுத்தவருடைய விளைவு எங்கே போய் முடிந்திருக்கிறது என்பதை முதலமைச்சர் புரிந்து கொண்டு அதை சரி செய்ய அவர் முயற்சி செய்வது அவருக்கு நல்லது. திமுகவை பொறுத்தவரை இதனுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை எப்படி நடத்துகிறார்கள் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் சார்? இதுலயே தெரிகிறது. நேரம் என்ன பண்ணிருக்கணும், இது பகிரங்கமா எல்லாருக்கும் தெரிஞ்சு. அதுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த பெண்மணி யாரோ எவரோ என்பதை போல காங்கிரஸ் சொல்றார். எனக்கு அவருடைய ஊர் தெரியும். உப்பிடமங்கலம் என்கின்ற ஊரை சேர்ந்தவர். அவருடைய கணவர் நாகராஜன் என்று நீண்ட காலம் காங்கிரஸில் இருந்தவர். எல்லா இடங்களுக்கும் நிகழ்ச்சிக்கு வருவார். நான் அவரை பலமுறை பார்த்திருக்கிறேன். இப்போது அவர் இல்லை. அவர் இல்லாத நேரத்திலே இதை செய்து தன்னுடைய முகநூலிலேயே அந்த படத்தை போட்டு அதிலே ஒரு வக்கரமான திருப்தி, அது அப்படி அடைகின்ற ஒரு மனிதர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தால் அந்த கட்சிக்கு எப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க முக்கியஸ்தர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தொடர்ந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல பிரவீன் காந்தி பேசும்போது கூட அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. இதற்கிடையில இரு கட்சிகளுக்கு இடையேயான இந்த ஒரு முரண்பாடு அப்படிங்கிறது எப்படி பார்க்கப்படுது? இது முரண்பாடு இல்லம்மா. அதாவது கூட்டணி என்பது தமிழகத்துக்கு புதிதல்ல. மீடியாக்கள் இருக்கிறவர்களே புரிந்து கொள்ள வேண்டியது, இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடைய முதலாக இந்தியாவிலே ஒரு மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி என்பது 52லேயே தமிழகத்தில் தான் வந்தது. ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது புதுமையானதல்ல. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சி வருவதுதான் தமிழகத்துக்கு நல்லது என்று நினைக்கின்ற பாமர மக்களில் முதல் மனிதன் நான். அதனால்தான் இந்த கருத்தை நான் தான் முதலாக வெளி உலகத்துக்கு சொன்னேன் என்பதை நினைவுபடுத்துகிறேன். விரிவான தகவல்களுக்கு நன்றி சார். நன்றி. கூட்டணி தர்மம் என்பது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும் என்று ஜோதிமணி தன்னுடைய காட்டமான பதிவை வெளியிட்டிருந்தாங்க. கூட்டணியின் பெயரால் நடக்கக்கூடிய எந்த ஒரு அவமரியாதையும் ஏற்க மாட்டேன், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காங்கிரஸ் கட்சியினுடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை மற்றும் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஜோதிமணி குறிப்பிட்டிருக்காங்க. கரூர் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜிக்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கடுமையான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. கூட்டணி தர்மம் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்காங்க. கரூரை சேர்ந்த மகளிர் அணி தலைவர் திமுகவில் இணைந்தது தொடர்பாக செந்தில் பாலாஜியிட்ட பதிவிற்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியினுடைய பதிவு வந்திருக்கு.
இந்த பதிவை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை முழுமையாக பாசிச கட்சிகளினுடைய அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. அதை எதிர்த்துதான் நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. பாசிச சக்திகளால் இருக்கக்கூடிய நெருக்கடியை எதிர்த்து நம்ம ஒன்றிணைந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. இன்றைய அரசியல் சூழல்ல அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது நமக்குள்ள இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கவனத்திற்கு இதை எடுத்து செல்ல வேண்டும் எனவும் கண்டன பதிவை MP ஜோதிமணி வெளியிட்டிருக்காங்க. மேலும் இது குறித்தான விஷயங்கள் என்னவாக இருக்கும், காங்கிரஸ் மற்றும் திமுக தரப்பில் இருந்து இதற்கு என்ன எதிர்வினையாற்றப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து புதிய தலைமுறை டிஜிட்டல் நேரலையுடன் இணைந்திருங்கள்.